வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் அக்டோபர் மாதத்தினுடைய 26, 27, 28, 29 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, 2024 ஆண்டிற்கான உலகினுடைய சிறந்த பள்ளிகளினுடைய பட்டியலில் இந்தியாவிலிருந்து எத்தனை பள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றதான் உங்களுக்கு என்னது கேள்வி. ஓகேங்களா? ஸோ உலக அளவில் இந்த T4 அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் லண்டனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லண்டனில் இருக்கக்கூடிய T4 கல்வி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளினுடைய சிறந்த பங்களிப்பாக இருக்கட்டும், அவர்களினுடைய கற்பித்தல் முறை, அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து இந்த உலகத்தினுடைய சிறந்த பள்ளிகளினுடைய பட்டியல் பிரிவு வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் தற்பொழுது இந்தியாவிலிருந்து எத்தனை பள்ளிகள் என்பது இடம் பிடித்திருக்கிறது அப்படின்றது முதல் கேள்வி. ஓகேங்களா? ஸோ எத்தனை பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பள்ளிகள் என்பது இந்தியாவை சார்ந்த பள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நம்ம தமிழகத்தை சார்ந்த ஒரு பள்ளி என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பள்ளி எது அப்படின்னா ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி, டெல்லியை சார்ந்த ஒரு பள்ளி இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? எதற்காக குறிப்பாக இந்த டெல்லியை சார்ந்த பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் உயிர் எரிவாயு ஆலைகள் அப்படின்ற ஒரு பாடப்பிரிவுகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் குறித்தும் உயிர் எரிவாயு ஆலைகளை பற்றிய ஒரு பாடப்பிரிவு பிரத்யேகமாக அங்கே வச்சுருக்கிறாங்க. அது குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளும் அங்கே செய்யப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதற்காக இந்த ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி, டெல்லியை சார்ந்த பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இரண்டாவது என்ன பள்ளி அப்படின்னா சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி. சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு பள்ளி இரண்டாவது பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பள்ளி நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின பெண்கள் மற்றும் விளையாட்டு மற்றும் விழாக்களுடன் இணைந்த ஒரு பாடத்திட்டம். ஓகேங்களா? ஸோ அந்த பழங்குடியின பெண்களுக்கான ஒரு கல்வியாக இருக்கட்டும், அவர்களுக்கான விளையாட்டு, அந்த விழாக்களுடன் இணைந்த ஒரு பாடத்திட்டமாக அந்த பள்ளியில் ஒரு பாடத்திட்டம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மூன்றாவதாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா சமூக தேர்வு பிரிவில் மக்கள் இதற்கு ஓட்டளித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த பள்ளியை. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக மொத்தமாக ஒரு 3 பள்ளி இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி, டெல்லியை சார்ந்த ஒரு பள்ளி, சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி, மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு பள்ளி, மூன்றாவதாக கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி, மதுரையை சார்ந்த ஒரு பள்ளி. இந்த 3 பள்ளிகளுக்கும் உலகத்தினுடைய சிறந்த பள்ளிகளினுடைய பட்டியலில் 2024 பட்டியலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இடத்தை பிடித்துள்ளார்கள். ஓகேங்களா? ஓகே, இரண்டாவது வினாவை நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான இந்தியாவினுடைய சிறந்த வங்கி எது? ஓகேங்களா? 2024 ஆண்டிற்கான இந்தியாவினுடைய சிறந்த பெஸ்ட் பேங்க் எது? இதிலே பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ்பிஐ பேங்க். ஓகேங்களா? எஸ்பிஐ பேங்க் தான் இந்தியாவினுடைய 24வது ஆண்டினுடைய சிறந்த வங்கியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலக அளவில் எத்தனை அப்படின்னு நம்மளுக்கு கேட்டோம்னா 29வது இடத்துல உலக அளவில் இருக்கிறாங்க. இந்தியாவில் முதலிடம். இந்த பட்டியலை யார் சார் தயாரித்து வெளியிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை யூஎஸ்ஏவில் இருக்குது, அமெரிக்காவில். ஸோ அதனால் அவங்க தான் இந்த சிறந்த வங்கிகளுக்கான பட்டியலை ஆண்டுதோறும் நாட்டினுடைய சிறந்த வங்கி பட்டியல்களை வெளியீடு செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த பட்டியலில் இந்தியாவினுடைய சிறந்த வங்கியாக எஸ்பிஐ இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ உலகத்தினுடைய சிறந்த வங்கி எது? எஸ்பிஐ இந்தியாவினுடைய சிறந்த வங்கி நம்ம சொல்லிட்டோம். உலக அளவில் 29வது இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ உலகத்தினுடைய சிறந்த வங்கியாக எது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. உலக வங்கி மாநாடு அங்கே தான் என்னது நடைபெறவும் இருக்கிறது. இதற்கான இந்த விருதை எஸ்பிஐனுடைய தலைவர், தற்போதைய தலைவர் சிஎஸ் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணாங்க, விருதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்பிஐ குறித்து பார்க்கும்போது சில ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணிடணும், சில ஸ்டாட்டிக் ஜிகேவும் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 7 வினா வருது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து ஒரு 4 வினா கட்டாயமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். ஓகேங்களா? மொத்தமாக 11 வினா 10 வினாக்கள் மேலே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட எய்ம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த எஸ்பிஐனுடைய வரலாறு குறித்து நம்ம சின்னதாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ வங்கி உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806. ஓகேங்களா? எப்போ ஞாபகம் வச்சுங்க, 1806 கல்கத்தா வங்கி அப்படின்ற பெயரில் என்ன பண்ணுது எஸ்பிஐ வங்கி ஃபஸ்ட்டு அப்போ உருவாகும் போது எஸ்பிஐ அப்படின்ற பெயர் கிடையாது, கல்கத்தா வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிறது. அடுத்தது
பாரத இம்பீரியல் வங்கி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. எப்போ அப்படின்னா 1955. அப்பொழுது தான் வந்து இந்த எஸ்பிஐ வங்கி என்னது நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ 1806 கல்கத்தா வங்கியாக உருவாக்கப்படுகிறது. பின்னர் வந்து 1955களில் பாரத் இம்பீரியல் வங்கியாக மாற்றப்பட்டு நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது. ஸோ அதற்கு பிறகு தான் வந்து 2008 2009 காலகட்டத்தில் என்னது எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பெயரை வந்து இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கியாக எஸ்பிஐ வங்கி தான் இருக்குது. ஏன் சார் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000க்கு மேற்பட்ட கிளைகள் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எஸ்பிஐயில் நம்மளுக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. 16,000க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. ஸோ வந்து எஸ்பிஐ வந்து இந்தியாவினுடைய சிறந்த வங்கியாக இதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின். காற்றுத்தர குறியீட்டு பட்டியலில் அதிக காற்று மாசு நகரம் எது? ஓகேங்களா. காற்றுத்தர குறியீட்டு பட்டியலில் அதிக காற்று மாசு இருக்கக்கூடிய நகரம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வருடம் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. யாருக்காவது ஐடியா இருக்கா? ஓகே. இது என்ன அப்படின்னா டெல்லி. ஓகேங்களா. என்ன அப்படின்னா டெல்லி தான் வந்துட்டு முதலிடத்தில் இந்த பட்டியலில் மறுபடியும் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த பட்டியல்களில் மீரட், காசியாபாத் இருக்கிறாங்க. இது வந்து எந்த பட்டியலில் சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் மோசமான நகரங்கள் பட்டியலில் இவங்க வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா. காற்றுத்தர குறியீடில் முதலிடத்தில் வந்து அந்த நகரத்தில் அதிகமான காற்றுத்தர மாசு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா டெல்லி தான். அதற்கு அடுத்த இடத்துல மீரட், காசியாபாத். ஓகேங்களா. எதனால் வந்து இவங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பயிர் கழிவுகளை வந்து அவங்க அதிகமாக எரிக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த பயிர் வந்து இப்போ பயிர் எடுத்து முடிச்சக்கப்புறம் கழிவுகள் வரும் இல்லையா, அதை தீயிட்டு எரிக்கிறதாலையும் வாகனம் புகை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து டெல்லி போன்ற நகரங்கள்லாம் மிக மிக தொழிற்சாலை மிகுந்த நகரமாக இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதில் வரக்கூடிய புகையினுடைய ஒரு காரணமாகவும் அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா காரணமே வந்துட்டு தான் இந்த அதிக அளவில் புகை ஏற்படக்கூடிய காரணம், மாசு ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது குறைந்த நகரம். அப்போ அதிகம் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும், குறைந்த நகரமும் பார்த்துக்கணும். எது அப்படின்னா பல்கலைப்பேரூர் திருச்சி. இதில் வந்து நம்ம இதில் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். இரண்டாவது பாலசோர் ஒடிசாவில் இருக்கிறது. ஓகேங்களா. இந்த பாலசோர் அப்படின்றது நம்ம பல்வேறு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்குறோம். அந்த பாலசோர் எதற்கு சிறப்பானது அப்படின்றது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்தது ஐசால் மிசோரம் அப்படின்றது ராமநாதபுரம் இடம்பெற்றிருக்கிறது. மதுரை வந்து 7வது இடத்தை பெற்றிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ குறைந்த காற்று மாசுபாடில் பல்கலைப்பேரூர், பாலசோர், ஐசால், ராமநாதபுரம், மதுரை போன்ற இருக்கிறது. சரி சார், இதை யார் வெளியிடுகிறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ யார் வெளியிடுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இவங்க தான் இந்த காற்றுக்கான தர குறியீடை வந்து வெளியிடக்கூடிய நிறுவனம். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த காற்று குறியீடை குறித்து எதுக்கு நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளில் இந்த காற்றுனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தான் முதலிடத்தில் இருப்பதாக அறிக்கை சொல்லுது. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து இப்போ இறக்குறாங்க இல்லையா ஆண்டுதோறும், அவர்களுடைய பட்டியலில் காற்று மாசுனால் இறக்குறவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அபாயகரமான தகவலை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதில் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 2 மில்லியன் மக்கள். ஓகேங்களா. 2 மில்லியன் மக்கள் அளவில் இந்த காற்று மாசுனால் இறப்பதாக சொல்கிறாங்க. உலகளவில் இப்போ எவ்வளோ சார் அப்படின்னா உலகளவில் 7 மில்லியன் மக்கள் வந்து இந்த காற்று மாசுபாடுனால் இறக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/4 அளவில் உலகளவிலே இந்தியா வந்து 2 மில்லியன் அளவு காற்று மாசுபாடில் இறப்பதாக ஒரு அறிக்கை வந்து தெரியப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்மளுக்கு 4th கொஸ்டின். ஜூனியர் சுல்தான் ரோகர் ஹாக்கி கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்றது. இதில் பிரிட்டன் வந்து 4வது முறையாக வெற்றி பெறுகிறார்கள். ஆஸ்திரேலியா 2வதாக இருக்கிறாங்க. 3வது இடத்தை இந்தியா பிரான்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா. ஓகே. வேறு எதிலும் இதில் பெருசாக நம்மளுக்கு நியூஸ் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது 5வது வெப்ப அலைவீச்சை மாநில சார்ந்த பேரிடராக அறிவித்த மாநிலம் இது. இந்த வெப்ப அலைவீச்சு, அதாவது அதிகமாக வெப்பநிலையின் மூலமாக ஒரு நபர் யாராவது இறக்குறாங்க, இல்லை வெப்பம் சார்ந்த நிகழ்வுனால் இறக்குறாங்க அப்படின்னா அதை பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர்னால் என்ன சார் அப்படின்னா இந்த வெப்பத்தின் காரணமாக யாராவது இறப்பு ஏற்பட்டால் அரசினுடைய சார்பில் ஒரு நிவாரண நிதி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வந்து தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வெப்ப அலைவீச்சை சார்ந்த மாநிலமாக பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு வர்றனால நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமான திட்டம்
பாதம் பாதுகாப்பும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? பாதம் பாதுகாப்பும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்குது? வரக்கூடிய தேர்வுகளில் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கான, நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம். எதற்காக அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேலே என்னது இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 80 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த நீரிழிவு நோயை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டோம் அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது நாள்பட்ட அதிக நாள்கள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய காலை கூட எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாகும். ஓகேங்களா? ஸோ அதற்காக பிரத்யேகமாக இந்த சர்க்கரை நோயாளிகளாக நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தஞ்சாவூரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சோதனை முறையில் தொடங்கப்பட்டது. இப்போ வந்து என்ன அப்படின்னா இது அனைத்து விதமான இடங்களிலும் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அது விரிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம பண்ணிக்கலாம், அரசு மருத்துவமனைகளை நம்ம சிகிச்சை இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது என்னென்னலாம் இந்த இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதம் வந்து உணர்வு இல்லாமல் ஆகிறதாக இருக்கட்டும், இரத்த நாள அடைப்புகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறது, இதில் முக்கியமான தீமாக வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவில் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 26.72 கோடி மதிப்பீட்டில் செலவில் உருவாக்கப்பட்டது. 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் ஒரு 299 அரசு மருத்துவமனைகளையும் இந்த பாதம் பாதுகாப்பம் திட்டத்தை நம்ம வந்து போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு காசும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. ஓகே, இது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு 7வது கொஸ்டின், இது முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இந்தியாவினுடைய முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை எங்கு அமைந்துள்ளது? முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை, நல்லா பார்த்துங்க. இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தனியார் இராணுவ விமானம், இராணுவம் என்றாலே அரசு சார்ந்ததாக இருக்கும், தற்பொழுது முதல் முறையாக தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னா வதோரா, குஜராத். வதோரா, குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்குது. யாரெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களாலும் நம்ம ஸ்பெயினினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெட்ரோ சான்செஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த இந்தியாவினுடைய முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலையை வந்து குஜராத்தில் வதோராவில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, இது குறித்த ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2021 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவு மதிப்பீட்டில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இந்த ஏர்பஸ் நிறுவனம், ஸ்பெயினை சார்ந்த ஏர்பஸ் நிறுவனம் வந்து 56 போர் விமானங்களை வந்து தயாரித்து கொடுக்க வேண்டும். அதுவும் வந்து பிரத்யேகமாக C-295 அப்படின்ற ஒரு போர் விமானத்தை வந்து தயாரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 நாட்டிற்கும் வந்து என்னது அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் என்பது போடப்படுகிறது. இது ஒரு நடுத்தர இராணுவ போக்குவரத்து விமானமாக இருக்குது ஏர்பஸ் நிறுவனத்து கூட. ஓகேங்களா? அதில் ஒரு 16 விமானங்கள் என்பது ஸ்பெயினில் வந்து அவங்க தயாரித்து கொடுப்பாங்க. பேலன்ஸ் ஒரு 40 விமானங்கள் என்பது நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படும். ஓகேங்களா? அதற்கு ஸ்பெயின் ஹெல்ப் பண்ணுவாங்க. டாடா குழுமத்துடன் இணைந்து தான் மேக் இன் இந்தியா, அதாவது உள்நாட்டு பொருள்களாலே வந்துட்டு இந்த தயாரிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இதற்கான முதல் ஆலையை வந்து தற்பொழுது திறந்து வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் தனியார் இராணுவ ஆலை என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? குஜராத் வதோராவில் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 8வது கொஸ்டின், U23 உலகம் அளித்த U23 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அல்பேனியா. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி அல்பேனியாவில் நடைபெற்றிருக்கிறது. அதில் இந்தியாவை சார்ந்த 57 கிலோ ஆடவர் பிரிவு ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் சிராக் சிகாரா சாம்பியன் பெற்றிருக்கிறார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற 3வது வீரராக இதன் மூலம் இவர் ஆயிருக்கிறார். ஓகேங்களா? மொத்தமாக இப்போதைக்கு இந்த அல்பேனியாவில் நடக்கிற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் 1 தங்கம் 1 வெள்ளி 7 வெண்கல பதக்கத்தை இந்தியா இதுவரை என்ன பண்ணியிருக்கிறது? தக்க வைத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? 9வது கொஸ்டின், மெக்சிகோ சிட்டி கிராண்ட் ஃப்ரீ 20வது பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஓகேங்களா? நம்ம கிராண்ட் ஃப்ரீ இந்த கார் பந்தயத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம். என்ன சார் அப்படின்னா 20லிருந்து ஒரு 24 சுற்றுகள் என்பது ஆண்டுதோறும் வெவ்வேறு சிட்டிகளில்
நடத்தப்படும். ஓகேங்களா, ஒவ்வொரு சிட்டியில் நடத்தும் போதே நம்பர் 1 வீரர், நம்பர் 2 வீரர், நம்பர் 3 வீரர் அந்த மாதிரி ஒரு வரிசைப்படுத்தப்படும். அந்த வரிசைப்படுத்தும் போது ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் என்பது வழங்கப்படும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த 20 சுற்று 24 சுற்றுலையும் பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். அந்த 24 சுற்றுகள் முடிவில் யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வெற்றியாளர். ஓகேங்களா, அந்த ஒரு சுற்றில் வெற்றி பெற்றால் வெற்றி கிடையாது. ஸோ ஆனால் அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு கொடுப்பாங்க, ஆனால் மொத்தமாக வராது. இதில் கார்லோஸ் சைன்ஸ் அப்படின்றவர் ஃபெராரி வீரர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். லாண்டோ நோரிஸ் அவர்கள் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். சார்லஸ் லெக்லர்க் அப்படின்றவர் 3வது இடத்தை வந்து இந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பிடித்திருக்கிறார். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 10வது கொஸ்டின். இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது? ஓகேங்களா, ஸோ ஒலாப் ஷோல்ஸ் அப்படின்ற ஜெர்மனியினுடைய பிரதமர் வந்து 2 நாள் ஒலாப் ஸ்கோல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ 2 நாள் பயணமாக இந்தியா வந்து வந்திருக்கிறாரு. கிட்ட 4வது முறையாக இவர் இதோட இந்தியாவிற்கு வர்றாரு. இது எதை காட்டுது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்புறவை வந்து காட்டுது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் இவர் வந்திருக்கிறாரு. இவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாயிருக்கிறது. ஓகேங்கண்ணா, ஓகே. அதே இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையிலான 7வது உயர்நிலை பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய பசிபிக் மாநாட்டை வந்து இந்தியா நடத்துகிறது. ஆசிய பசிபிக் மாநாட்டை இந்தியா வந்து நடத்துது. அதே மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயமாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவிலேருந்து ஜெர்மனி செல்லக்கூடிய நபர்கள் இந்த வேலைக்கு போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய விசா வந்து இது வரைக்கும் 20,000 பேர்த்துக்கு விசா வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் ஒரு 90,000 பேர்த்துக்கு விசா வழங்க போகிறதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்விஸ் இண்டோர் ஆடவர் டென்னிஸ் இதில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா ஜியோவானி ஃபெட்சி டெபிகெரிகார்ட். இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. வியன்னா ஓப்பன் டென்னிஸ் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றுச்சு. இதில் ஜாக் ட்ரிப்பர் பிரிட்டனை சார்ந்த வீரர் காலன் கஸ்னோவி வீரருடன் வந்து போரிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருடைய 2வது ஏடிபி பட்டம், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஜப்பான் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஜெங் கின்வென் சீனாவை சார்ந்த வீரர் ஜோஃபியா கென்னி யுஎஸ்ஏவை சார்ந்தவர் தோற்கடித்திருக்கிறார். இது 5வது WATP பட்டம். ஓகேங்களா, சரி, ஓகே. நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே ஜம்மு காஷ்மீர் இணைப்பு தினம் என்பது அக்டோபர் 26. இதற்கு பிறகு ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது. நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதிலே வந்து இந்த ஜிகேலையும் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஜம்மு காஷ்மீர் இணைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன் பார்த்திங்கன்னா 1947, அதற்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறேன். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஒருங்கிணைந்து இருந்ததா அப்படின்னா கிடையாது. பாகிஸ்தானும் இந்தியாக்குள்ளே தான் இருந்துச்சு. மற்ற மாநிலங்களும் ஒருங்கிணைந்து இருந்ததா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்போ வந்து அதற்கப்புறம் நம்ம சுதந்திரம் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தை வந்து இணைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க இந்திய அரசாங்கம். ஓகேங்களா, ஸோ அப்போ சில மன்னர்களின் கீழும் சில ஆட்சிகள் என்பது இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் என்பது ஹரிசிங், யார் இவர் பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, யார்? ஹரிசிங் அப்படின்றவர் வந்து ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக இருக்கிறாரு. இந்தியாவினுடைய அறிவிப்பை கேட்டு அவர் தாமாக முன் வந்து அக்டோபர் 26 1947 தாமாக வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாரு, இணைக்கிறார் ஜம்மு காஷ்மீரை. ஸோ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் இணைப்பு தினமாக நம்ம ஆண்டுதோறும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அவருடைய பெயர் என்ன? ஹரிசிங் அப்படின்றது முக்கியம். அடுத்தது 2வது தினம் 78வது காலாட்படை தினம் என்பது அக்டோபர் 27 கொண்டாடப்படுகிறது. சரி, இதற்கு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா 1947 இந்த ஸ்ரீநகர் அப்படின்ற விமானப்படை தாக்குதல் வந்து ஏற்படுகிறது. யார் பண்ணுறா அப்படின்னா பாகிஸ்தான் அவர்கள் வந்து இந்த விமானப்படை தாக்குதலை வந்து பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்திய இராணுவத்தை சார்ந்த இந்திய இராணுவத்திலிருந்து முதலாக இந்த காலாட்படை அப்படின்ற வீரர்கள் வந்து அங்கே இறங்குறாங்க. எங்கே? ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் தாக்குதல் போது. ஸோ அப்போ அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த காலாட்படை தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் டே. அனிமேஷன் டே என்பது அக்டோபர் 28 கொண்டாடப்படுகிறது. அனிமேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சோட்டா பீம் அப்புறம் மோட்டு பத்ரு இதெல்லாம் இப்போ இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 2002ஆம் ஆண்டு சர்வதேச அனிமேஷன் திரைப்பட சங்கம் என்பது தொடங்கப்பட்டது. சர்வதேச அனிமேஷன் திரைப்பட சங்கம் என்பது தொடங்கப்பட்டது. ASIFA அப்படின்னு சொல்லுவாங்க. ASIFA அப்படின்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த தினம் வந்து அனிமேஷன் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கான கருப்பொருள் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிங்க. ஒன் ஆஃப் அ கைண்ட் ட்ரிபியூட் டு அனிமேட் ஸ்டார்க்விக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே.
அடுத்தது உலக பக்கவாத தினம் என்பது அக்டோபர் 29. உலக பக்கவாத தினம் என்பது எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. ஓகேங்களா. ஸோ நம்ம காற்று எப்படி காற்றில் முதல் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய நபர்களில் காற்று தர மாசுனால் முதலாவதாக இறக்குறாங்கன்னு சொன்னோமோ, இந்த மாதிரி பக்கவாதத்தினால அதிக இழப்புகளில் 5வது இதாக இது பக்கவாதம் என்பது இருக்கிறது, 5வது காரணமாக இருக்கிறது. இந்த தினம் என்பது இந்த பக்கவாதத்தினுடைய தீவிர தன்மையையும் அதீத விகிதங்களையும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் குறித்த இதை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த தினம் என்பதே அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா, இது எப்போ இருந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2006. ஓகேங்களா. கருப்பொருள் கிரேட்டர் தென் ஸ்ட்ரோக் ஆக்டிவ் சேலஞ்ச் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர் அண்ட் சப்போர்ட் என்பது அக்டோபர் 29. கருப்பொருள் ஏஜிங் வித் டிக்னிட்டி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் கேர் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ் வேர்ல்டு வைடு அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ கடைசியாக 9வது ஆயுர்வேத தினம் என்பது அக்டோபர் 29 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 2016 இந்த ஆயுர்வேத தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. எதனால் அப்படின்னா, தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். தன்வந்திரி அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி மருத்துவத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்வந்திரியை நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா. இவருடைய தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவரை போற்றும் விதமாக கொண்டாடப்பட்டது தான் இந்த ஆயுர்வேத தினம் என்பது. அதை தான் ஆண்டுதோறுமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆயுர்வேதம் என்பது இந்தியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முறை. ஓகேங்களா. ஸோ கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதா இனோவேஷன் ஃபார் குளோபல் ஹெல்த் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த 4 நாளுக்கான கரண்ட் அவேர்ஸ் நம்ம முடிக்கிறோம். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.